ஹாய் ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் சதீஷ் அண்ட் வெல்கம் டு சதீஷ் இன்ஃபோ டாக்ஸ். யூஸ்வலாகவே நான் இப்போ காலேஜ் vlog ஆகட்டும், ஃபங்க்ஷன் vlog ஆகட்டும், ஹாஸ்டல் டே vlog ஆகட்டும், எல்லா vlogமே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக தான் எடுத்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இன்றைக்கி எடுக்க போகிற vlog வந்துட்டு அந்தளவுக்கு ஹாப்பியாக போகுமா அப்படிங்கிறது ஐ எம் நாட் ஷுர். பிகாஸ் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃபேர்வெல் டே. அந்த ஃபேர்வெல் டே vlog தான் உங்களுக்காக நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கூல் லைஃப்பை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகிருப்போம். ஸ்கூலில் முடிச்சுட்டு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுவோன்ட்டு. அது ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அப்போ வந்து சின்ன பசங்களாக இருந்திருப்போம். அப்போ வந்துட்டு அவ்வளோக்கா இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. பட் இப்போ வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இந்த காலேஜ் லைஃபு நம்ம எல்லாருமே ஒரு மெச்சூர்டாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்மளாவே டிசைட் பண்ணுற ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு 4 இயர்ஸ் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தப்போ, டெப்ரெஸ்டாக இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸு, ஃபேக்கல்ட்டிஸ் எல்லோரும் கூட ஷேர் பண்ண மெமரிஸ், இங்கே காலேஜில் பண்ண அவ்வளோ ஃபன் மூமெண்ட்ஸு, கிரிஞ்சான மூமெண்ட்ஸ் எல்லோரும் எல்லா திங்ஸையும் விட்டு போகல. இட்ஸ் ஈவன் மோர் ஹார்டர் டு லீவ் தேன் ஸ்கூல் டேஸ். டெஃபினட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், எல்லாரையும் விட்டு போகிறக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுங்க. அதே மாதிரி தான் இப்போது எனக்கு இருக்குது. நான் வந்துட்டு ஆக்சுவலி வெளியே ஆர்டிஃபிஷியலாக ஸ்மைல் பண்ணாலுமே உள்ளே என்னோடய ஹார்ட் அவ்வளோ ஹார்டாக இருக்குது. அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே. நேற்று நைட்டில் இருந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் கிடைக்க we are just so blessed. ஏன்னா அவங்க அந்த ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எங்களுக்கு ட்ரீட் பண்ணல, ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி இந்த 4 இயர்ஸை கரெக்டாக கொண்டு போக வச்சு எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுத்து எங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுக்கு நாங்கள் ஜஸ்ட் மூவ் ஆன் ஆக போகிறோம். அதுக்கெல்லாம் ஒரு பில்லர் மாதிரி எங்கள் கூடவே இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டு போக டெஃபினட்டாக எல்லாருக்குமே இட்ஸ் ஸோ ஹார்ட். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அதனால் எல்லாருமே எங்கள் காலேஜ் லைஃப்பை ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட் வித் திஸ் ஃபேர்வெல் டே vlog. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பாருங்கள். எந்த அளவுக்கு கொடுக்க போகிறேன், இந்த vlog எடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நிறைய பேர் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பேண்டமிக் இஷ்யூனால் நிறைய பேர் காலேஜே போகாமல் கூட டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஃபேர்வெல் டேங்கிறது இட்ஸ் அ ட்ரீம். அதனால் இந்த vlog அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவுமே இந்த vlog-ஐ வந்து நான் டெடிகேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காகத்தான் அந்த vlog-ஐ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த vlog-ஐ பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த vlog எடுக்கிறனால நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மூமெண்ட்ஸ், எல்லா ஃபன்னான மூமெண்ட்ஸ், சேட் மூமெண்ட்ஸ், ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஐ ஜஸ்ட் ஷோ யூ த்ரூ திஸ் vlog. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, நான் இன்னும் போய் ஃபேர்வெல் டேக்கு ஐம் ஜஸ்ட் போய் ரெடி ஆகிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நாங்கள் எல்லாருமே எங்கள் பாய்ஸ் குரூப் எல்லாருமே ஃபேர்வெல் டேக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க வந்து இப்போ பாதி பேர் எல்லாருமே வந்து டேஸ் காலர் பசங்க தான். இதான் கடைசி எங்கள் ஹாஸ்டலில் வந்துட்டு இவங்க எல்லோரும் வந்து ரெடி ஆகிருக்காங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் vlog. நாங்கள் இந்த மாதிரி ஹாஸ்டலில் இது வரைக்கும் நான் ஹாஸ்டல் ரூமே உங்ககிட்ட காமிச்சதில்லை. இதுதான் எங்களோட ஹாஸ்டல் ரூம். பாய்ஸ் ரூம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால தான் இத்தனை நாள் வந்துட்டு நான் ஹாஸ்டல் ரூமே உங்களுக்கு கவர் பண்ணல. பட் இதுதான் ஃபேர்வெல் vlog-ஆ. ஸோ கண்டிப்பாக இந்த ஹாஸ்டல் மெமரிஸ் எல்லாமே கண்டிப்பாக உள்ளே இன்க்ளூட் ஆகணுன்ட்டு நம்ம டேஸ் கலர் பசங்க எல்லாருமே இங்கே வந்து தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அடுத்து வந்துட்டு நாங்கள் காலேஜில் போயிட்டு அங்கே பண்ண ஜூனியர்ஸ் வந்து எங்களுக்கு என்னென்னலாம் சர்ப்ரைஸ் வச்சுக்கிறாங்க எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபைனல் இயர்ஸோட எந்த ஒரு பார்ட்டிசிபேட்டும் இல்லாமல் இசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து எப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களோட கமெண்ட்டை நாங்கள் சொல்கிறோம். இங்கே சர்ப்ரைஸ் எடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி சர்ப்ரைஸ் உடச்சுட்டாங்க. போனாலும் தெரியுங்க சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி போட்டு ஸோ இப்போ வந்து எங்கள் ஜூனியர் நாங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே இது வரைக்கும் ப்ரோக்ராம் எல்லாமே எடுத்து கண்டக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் எங்கள் ஜூனியர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கள் ரொம்பவே நான் காலையிலே சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு ஒரு ஷார்ட்ஃபுல்லான டே இன்னைக்கு. கோனா பி ஷார்ட்ஃபுல்லான டே. ஸோ பொறுத்தது பார்ப்போம் அங்கே என்னென்ன மெமரிஸ் ரெக்ரியேட் பண்ணுறக்கா
எனக்காக எங்கள் ஜூனியர்ஸ் ஜஸ்ட் அது ட்ரைடு அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் காலேஜ் போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்களோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து காலேஜ் வந்துட்டோம், பசங்க எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஜூனியர்ஸ் ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த ECU அபியாதையா ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு மாதிரி வச்சுருக்காங்க. அதே அவங்க நாங்கள் 2019 எடுத்த ஃபோட்டோ, அதாவது ஓல்டு பிக் ஒரு 3 years எகோ எடுத்த ஒரு குரூப் பிக்கை வந்துட்டு ஃபேர்வெலுக்காக வச்சுருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அது கீழே தமிழில் ஒரு கேப்ஷன் வச்சுருக்காங்க, எதிர்க்க துணிந்தவன் நீ என்றால் எதற்கும் துணிந்தவன் நான் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே நம்ம ஒரு பழைய மெமரிஸ் எல்லாம் ரெக்ரியேட் ஆகுது. எப்படி இருந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பிக்கிலேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி இருந்தால் நாங்கள் இப்படி ஆகிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 3 yearsக்கு அப்புறம் அந்த பிக்கை வந்துட்டு ஒரு மெமரிஸ் மாதிரி வைக்கிறதுக்காக நம்ம பசங்க ஜூனியர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே நம்ம பசங்க எல்லோரும் முன்னாடி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பிளாக் கலர் தோத்தி, இதோ வந்தால் ஜான், கார்த்திக், கிரிஞ்சு கார்த்திக், நிறையா விளாக்ஸில் எல்லாமே இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லோரும் முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்காங்க. ஸோ டெக்கரேஷன் எல்லாமே நம்ம ஜூனியர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டுருந்தே காலேஜ் நைட்டெல்லாம் யாருமே தூங்கலாம். நான் இது வரைக்கும் இப்போ சீனியர்ஸ் எடுத்து பண்ணியிருந்தா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் காமிச்சிருப்போம். பட் நேற்று நைட்டில் யாருமே தூங்கல. ஸோ பாருங்கள், நம்ம பசங்க எல்லோரும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் அட் ஆல் ஒரு கோலம் மாதிரி கிடையாது. நாங்கள் இந்த 4 yearsல என்னென்ன பண்ணோம், எங்கள் கிளாஸில் ஒரு மைக்கேல் ஜாக்சன் இன்ஸ்பிரேஷனை வச்சு ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்காக பப்ஜி, யுவனு, ஒன்று போன டைம், த லிவிட கோஸ்ட், அந்த மாதிரி நாங்கள் என்னென்னலாம் பண்ணோமோ அதவே ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ காலேஜு லைக் அப்புறம் எங்கள் HOD சார் நேமு, சஸ்பெண்டு, ஃப்ளேம்ஸு எல்லாமே வேறு லெவல். அப்புறம் ஓம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறையா போட்டு வச்சு வேறு லெவலில். ஏதோ ஃப்ளேம்ஸில் வந்துட்டு கடைசியில் ஃப்ரெண்ட்ஸோடு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்க, நல்ல ஒரு க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க நம்ம ஜூனியர்ஸ். பாருங்கள், இந்த ஆக்சுவலி என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ், இவ்வளோ ஒரு மெமரிஸை வந்துட்டு நம்மளுக்கு ரெக்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குன்ட்டு ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நைட்டெல்லாம் எங்களை யாரும் காலேஜ்குள்ளே கூட விடல, ஒருத்தர் கூட தூங்க கூட இல்லைங்க. பசங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd year வரைக்கும் பசங்க யாருமே தூங்காமல் வேறு லெவல் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏதோ எங்களுக்காக நைட்டெலாம் சுத்தமாக தூங்கலை. நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரேன். அப்போ தான் இங்கே காலேஜ்லேருந்தே நம்ம பசங்க எல்லாருமே வராங்க. அந்தளவுக்கு ஒரு கொஞ்சம் கூட தூங்காமல் நிறையா பண்ணியிருக்காங்க. எங்களுக்காக என்னென்ன சர்ப்ரைஸ், என்னென்ன மெமரிஸ் ரெக்ரியேட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நாங்களே வெயிட் பண்ணி தான் போகணும். நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபேர்வெல் டே எப்படி போகும்னு தெரில. நல்லா போகும். என்னால் பேசவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்ப்போம். எல்லோரும் ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் தான் இவ்வளோ நாள் நாங்கள் பழகிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. Taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the noose off. And you cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as
welcome our HOD to light the lamp. I welcome our mentor, Mr. Janathan Producer, to light the lamp. Now, I welcome our Dean Sir to give a few words. Very good morning to all of you. Capital is only to pay to the studies only. Okay, so not for friendship. Okay, so ECE அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ண ஸ்டூடெண்ட் அப்படின்னா சதீஷ் தான். Voluntarily, he came to my room and he introduced about himself. Okay, so I am Satish, representative as well as general captain like that. Okay, then he went to internship and all. Okay, so இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வாலண்டியரா வந்து பண்ற ஸ்டூடெண்ட்டுக்குல இவன் நம்ம ஹெச்ஓடியுமே வாலண்டியரா வந்து நான் இந்த ஒர்க் பண்றேன் சார் அப்படின்னு இல்லைங்க கேட்பாரு. கிளப் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சது ஈஸி தான். நீங்க ஆரம்பிச்சுட்டே கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாங்களும் கொண்டாடணும் அப்படின்ட்டாங்க. திஸ் ஜங்ஷன் I pray the God to give a healthy and wealthy and prosperous future life, your career. So, wish you all the best. Thank you for this opportunity. ஹாப்பியாக பேசியாச்சு. அப்படியே ஹாப்பியாக அப்படியே போயிட்டே இருக்கோம். இவ்வளோ நாள் உங்களை சைக்கிளில் உட்கார வச்சு பின்னாடி கேரியரை பிடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டே இருக்கோம். உங்கள் கேரியரை விட்டுவோம். நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு அப்படியே சேஃபாக வந்துடணும். விழுந்துடக்கூடாது. சரியா? விழுந்தாலும் விழுந்த மாதிரி காமிச்சிக்க கூடாது. தேசியில் மண்ணு ஓட்டலைங்கிற மாதிரி உங்களுக்கு மேக்கப் தலையிலைங்கிற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நல்லவன்ற பேர் வாங்கிங்க, கெட்டவன்னு கூட வாங்கிக்க. யாருக்கையும் துரோகின் பேர் மட்டும் வாங்கிடாதீங்க. Now it's time to start the culturals. I'll hand over the session to the juniors.
ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஆக்சுவலி இப்போ ஹெச்ஓடி சார் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிடைக்காத இசி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்த புதுசில் எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ரோல் கொடுத்து நம்ம ஹெச்ஓடி சாரும் ஜனார்தன் பாபு சாரும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுவேன் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே மோஸ்ட்லி அகாடமிக்ல மட்டும்தான் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம சார் அப்படி கிடையாது. எல்லா பக்கமும் போயிட்டு வாங்க அடுத்த ஸ்டேட் வர ஓடி கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால உங்களால ஆக்சுவலாக சதீஷ்ங்கிற ஒரு பர்சனாலிட்டி நல்லா வந்துருக்காங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் ஹெச்ஓடிஸ் ஆஃப் அருண் சார். லெட்ஸ் கிவ் a big thanks to him. இப்போ சதீஷ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்னால மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டில் வந்து கடவுளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாதிரி இந்த ஃபேக்கல்டிஸ் யாரும் கிளாஸ்ல இருந்தாலும் அடுத்த செகண்டே நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி நான் கொடுக்குற டார்ச்சர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் உடனே டக்குன்னு டப்பு லிங்க் வாங்கி அனுப்பிச்சுட்டே இருப்பேன். எல்லாரும் இந்த ஃபிட்டிங்கே தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் கொடுக்குற டார்ச்சர் எல்லாமே கிளியர் பண்ணி ஸோ ஃபைனல் இயர் வரைக்குமே ரெப்ரசன்டேட்டிவாக என்னை டாலரேட் பண்ணிட்டு இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஐ ஸ்மைல் ஆல். அண்ட் தென் மோஸ்ட்லி நவீன் சொல்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஆகட்டும், மகேஷ், ஜோதிஷ், சிவகுமார், ஜானே கூடவே தான் இருப்பான். எப்பவுமே நான் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் நெட்வொர்க் இருந்தாலுமே ஐ ஜஸ்ட் யூஸ் டு ஷேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஃபேமிலி சைடில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். We can tolerate anything. அதே சார் சொன்ன மாதிரி easy is always called a trend setter. எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து லிமிட்டா டிஸ்டன்ஸா எல்லாமே பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அந்த காம்படிட் பண்ணிட்டே இருக்கோம். எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். செஷன் டே ஆகட்டும், ஹாஸ்டல் டே ஆகட்டும், பேரம் ஆகட்டும், எல்லாமே ஜஸ்ட் கிவிங் கிராண்ட் மேடம். என்ன சொல்றது, எது சொன்னால் கிராண்டா பண்ணிட்டு எங்க சார் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு. அவருக்கு for all kind of issues or situations. So don't worry. Thank you all.
காலைல பிளான் பண்ண மாதிரி ஃபேர்வெல் வந்து வேற லெவலில் முடிஞ்சு எங்கள் ஜூனியர்ஸ் எல்லோரும் எங்களை அழக விட்டுட்டாங்க. ஸோ நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் vlog எடுக்கல, எல்லாம் ஜூனியர் பசங்க பார்த்து என்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துருக்காங்களோ அது வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு எடிட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஜூனியர்ஸ் ஸோ ப்ரௌட் ஆஃப் அவர் ஜூனியர்ஸ். சீனியர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபேர்வெல் சென்ட் ஆஃப் பார்ட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு நினச்சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வச்சு முடிச்சு விட்டாங்க. இப்போ எல்லோரும் அங்கே இருக்கிறப்ப அதாவது தெரியும் வேறு லெவல். இப்போ ஸ்டேஜ் டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு மறக்க முடியாத மோஸ்ட் மெமரபுள் டேவாக மாற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இவங்க எல்லாருமே நான் சொன்னேன், இந்த இவங்களெல்லாம் எல்லா விளாக்லையும் பார்ப்பீங்க. காலேஜ் தான் வந்துட்டு போங்க, இதோட விட்டு போயிடுவாங்க லைஃப்பில் கடைசி கண்டிப்பாக நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூனியர்ஸ் கிடைக்க ஸோ ப்ரௌட். ஸோ எல்லா விளாக்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பசங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் எல்லாம் பண்ணாங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபீல் ஆகுது. இந்த வீடியோவில் நான் யாரை மிஸ் பண்ணுறேன்னு கண்டிப்பாக காலேஜ் வந்து கொஞ்ச நாள்லேயே அடிக்காது என்னன்னு எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பார். இதே போல் பிரிஞ்சு கொண்டாரு காலேஜில் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த vlog வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ until then it's bye from Satish. Be yourself, be motivated. Bye. Subscribe. இன்பமயலாம் துன்பமா